கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். புதிய நாளை தந்த ஆண்டவருக்கு மனதார ஒரு விஷயக்கும் நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய நாளில் ஜீவார்த்தை மூலமாய் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் ஜீவார்த்தையை கவனமாய் கேட்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஜீவார்த்தை மூலம் உங்களுக்கு நன்மை செய்கிறபடியால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உங்களை ஆண்டவர் நடத்துவாராக. உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து, தேவைகளை குறித்து இந்த ஜீவார்த்தை நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் உங்கள் ஜெப குறிப்புகளை அனுப்புங்க. நாங்கள் தினமும் ஜெபிக்கிறோம். தேவ நன்மையானதை கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். சரியா? சோர்ந்து போகாதீங்க. இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 13:4. அவனை மேற்கொண்டு நின்று என் பகைஞன் சொல்லாத படிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கு எப்படி செய்தருளும். சத்துருக்கள் களி கூறாதபடி செய்தருளும் சங்கீதக்காரன் செபிக்கிறான். சத்துருக்கள் களி கூறாதபடி செய்தருளும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். பாருங்க, எதிரிகள் நம்மை பார்த்து எப்போ களி கூறுவாங்க, எப்போ சந்தோஷப்படுவாங்க? நான் வளரும்போது பொறாமப்படுவாங்க. விழுந்துட்டேன்னா களி கூறுவாங்க. நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம், நம்ம பிஸ்னஸ் போயிடுச்சுது, நம்முடைய குடும்பம் அழிஞ்சு போச்சு, பிள்ளைகள் சீர்கெட்டு போயிட்டாங்க, குடும்பத்தில் நெருக்கடி வந்துச்சு அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற எதிரிகள் சத்துருக்களோட சந்தோஷப்பட ஆரம்பிப்பாங்க. களி கூறுதல்னால் சந்தோஷப்படுறதான். புரியுது உங்களுக்கு? அதான் அங்கே சங்கீதக்காரன் செபிக்கிறார். ஆண்டவர் சத்துருக்கள் களி கூர்ந்துடக்கூடாது, சத்துருக்கள் சிரிச்சிடக்கூடாது, சத்துருக்கள் மகிழ்ச்சி அடைந்துடக்கூடாது. இந்த குடும்பம் அழிஞ்சிச்சு அவ்வளோதான் சொல்லி அவங்க களி கூற கூடாதுன்னு சொல்லுறதை பார்க்குறோம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்திட்டு வரும்போது ஒரு இடத்துல விக்கிராராதனை செய்கிறாங்க. மோசே அப்போ கர்த்தரோடு சீனாய் மலையில் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் கீழே இறங்கி வந்து மோசே சொல்ல அந்த ஜனத்தை அழிக்க போகிறேன்னு சொன்னார். மோசே விடலை. என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, இந்த ஜனங்களை வனாந்தரத்தில் நீர் அழித்தீர்னா எகிப்து என்ன சொல்லுவான்னு தெரியுமா? இவங்களை அழிப்பதற்கு தான் எகிப்திலேருந்து கொண்டு வந்தார், கொல்லுவதற்கு தான் கொண்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. உம்முடைய நாமம் தூசிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணான். அந்த ஜெபத்தாண்டு அங்கீகரிச்சிட்டார். பார்த்தீங்களா? அப்போ நல்லா புரிஞ்சிடுங்க. நம்ம கீழே விழுந்துட்டேன்னா, நம்ம நஷ்டம் அடைந்துட்டேன்னா, நம்ம பாவத்துக்குள்ளே போயிட்டேன்னா, தடுமாறிட்டேன்னா, நம்ம சுற்றி இருக்கிற அந்த பொறாமை பிடிச்ச ஜனம் களி கூற ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் ஜெபிக்கணும். அந்த சத்துருக்கள் களி கூறக்கூடாது, எங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. அப்படி எங்களை ஆச்சரியம் நடத்தும்னு கேளுங்க. ஏசப்பா நடத்துவார். சரியா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, சத்துருக்கள் களி கூறாதபடி எங்களை நடத்துகிற தெய்வமே, இந்த நாளிலே சத்துருக்கள் முன்பாய் நிற்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். எதிரிகள் எங்களை பார்த்து சிரித்து விடுவார்களோ என்று சொல்லி உடைய பிள்ளைகள் இருப்பாங்கன்னா அந்த சூழ்நிலைகளை நீர் மாற்றி அமைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது வியாதிப்பட்டுள்ள நீர் தொட்டு சுகமாக்குவீராக. உடைய சுகமடைக்கிறவெல்லாம் உங்கள் சரித்துக்குள்ளே இறங்கட்டும். பிசாசன் இருக்கிற மக்கள் விடுவிக்கப்படட்டும். தேவையில் இருக்க மக்களுக்கு தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, குறிப்பாக இன்றைக்கு கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகளை அநேகர் அனுப்பியிருக்காங்க. அதற்கு நீர் பதில் தாரும், அற்புதம் செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.